ஒரு பிஜேபிக்காரன் எங்க கட்சிக்கு நீ சப்போர்ட் பண்ணி ஆகணுங்கிறது புரியுதுங்களா? இப்போ சிபிஐ போய் என்ன பண்ணுவாரு? நீங்க சொல்றாலாம் கேட்குறேன், இந்த கேஸ் வந்து எப்படியா ரிலீஸ் பண்ணுங்க, என் படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லுவாரா? எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது என்ன தெரியுமா? அப்படியே தலைவரை கொண்டு போய் திகார் ஜெயில வச்சிருவாங்க அப்படின்னு. எங்க தலைவர் அப்படிலாம் கிடையாது. நேரா சில விசாரிச்சிட்டோங்க, அது ஜனநாயகம் ஏன் ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிறதுக்கு சாட்டை துறைமுகம்னு பேரே கூட வச்சுக்கலாம். ஆனால் சாட்டையை கையில் எடுத்து ஒருத்தன் பிடிச்சானா அது எம்ஜிஆருக்கு அப்புறம் எங்கள் தலைவர் மட்டும்தான். அப்போ உங்கள் தலைவர் எதுவுமே பண்ணல, கொள்ளையடிக்கலை, கொலை பண்ணல. ஏங்க ப்ளீஸுங்க, சும்மா பாத்திக்காக கூட இப்படி பேசாதீங்க வேணாம். 41 பேர் செத்தானுங்களே, அதுக்கு ஏதாவது தலைவர் அழுதாரா? காலில் விழுந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு இருக்காரு. யாரு பார்த்தா? குடும்பத்தை நீங்க பாத்தீங்களா? கண்ணார நீங்க பாத்தீங்களா? எங்க தலைவர் கில்லி மாதிரி விளையாண்டுட்டு வருவாப்புல. ஒண்ணு நீங்களாம் நினைச்சிட்டு இருக்கிறது நடக்காதுங்க. திரிசாவை தட்டி தூக்குனது மாதிரி இப்ப அமித்ஷாவை தட்டி தூக்கிட்டு வந்துருவாரு தமிழ்நாட்டுக்கு. ஷா போட்டு பேசுற நேரமாங்க இது. ஆமா, த்ரிஷா அமித்ஷா பறி கொடுத்து அவங்களே ஓகேன்ட்டாங்க. இவங்க என்ன சிபிஐ வச்சு இன்னமும் இந்த ஓட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியல. 2026 ஜெயிச்சு அவர் தான் ஜெயிக்கிறாரு. அந்த குடும்பங்கள்லாம் 41 குடும்பமும் உண்மையிலே சொல்கிறேன் பாருங்க, அந்த 41 குடும்பங்களும் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து பிரமிச்சு போய் சரி நம்ம வீட்லேயே 4 பேர் செத்துருக்கலாமேன்னு ஒவ்வொரு குடும்பமும் ஏங்கலை. அந்த வண்டியை முன்னால் போக சொன்னது யார்? புஷி ஆனந்த் தானே. லைட் ஆஃப் பண்ணி போட சொன்னது யார்? புஷி ஆனந்தா இல்லை தலைவரா? என்னங்க இப்போ கேள்வி மேலே இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இறந்துட்டாங்கிறத நடுவழியில் கேள்விப்பட்டு தலைவர் அழுதாரு. எங்கே அழுதாரு? பைபாஸ் ஓரமா வண்டியை போட்டு அழுதாரா? ஆமாங்க. அப்புறம் வைத்தியம் நிறுத்த அழுதாருங்க. அழுது மற்றவங்களெல்லாம் அந்த சோகத்தாம்பாங்க மற்றவங்களெல்லாம் இறக்கி விட்டுட்டு சில விசாரிச்சிட்டோங்க, அது ஜனநாயகம் ஏன் ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிறதுக்கு. அது நாங்கள் வந்து இவன் சிவகார்த்தியன் படத்தையும் இவன் அந்த ரெட்ஜெயின்காரனும் அவங்க எல்லாம் பிளான் பண்ணி தடை போட்டாங்க அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா அது இந்த இதே கிடையாதான். வேறு எந்த இது? ஆமாம், அவங்க வந்து மொட்டை கடுதாசி போட்டிருக்காங்க. நம்ம அண்ணாமலை இருக்கார்ல, அவர் சாட்டையை வச்சு அடிச்சுக்கிட்டாரு இல்லையா? இந்த ஊரில் சாட்டையை வச்சு அடிச்சுக்கணும்னா அது நானாக தான் இருக்கணும். எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒருத்தன் சாட்டையை எடுத்து அடித்தானா அது நானாக தான் இருக்கணும். இந்த ஆள் எப்படி சாட்டையை வச்சு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் ஈகோ ஆயிடுச்சான் கிளாஷ். ஓகே. அந்த ஈகோவுக்கு தான் அந்த படம் வந்தால் தானே ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து விஜய் சாட்டை அடிச்சாருன்னு தெரிஞ்சிடும். அதை தெரியக்கூடாதுங்கிறதுக்காக, அந்த படம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஆள் மொட்டை கடுதாச்சு போட்டிருக்காருங்க. அதனால படம் ரிலீஸ் ஆகலை. அதனால தான் படம் ரிலீஸ் ஆகலை. இப்போ அந்த காட்சியெல்லாம் நீக்க சொல்லியிருக்காங்க. அந்த சாட்டையில் எடுத்து அடிக்கிற காட்சி இருக்கு இல்லையா, அதை நீக்கிருங்க அப்படின்னு இருக்காங்க. அதெல்லாம் நீக்கினதுக்கு அப்புறம் தான் இவங்க இந்த படம் வந்து வர 24ஆம் தேதி போல் ரிலீஸ் பண்ணுறது மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் காரணமா? இதுதாங்க காரணம், வேற எதுவும் இல்லைங்க. சார் அறிக்கை வெளியிட்டு இருக்காங்கல்ல, மதம் சார்ந்து ராணுவம் சார்ந்து ராணுவ குறியீடுலாம் பயன்படுத்தியிருக்காரு தப்பா அப்பெல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல. ஏங்க ஒரு விஷயம், இதெல்லாம் வந்து வெளியில மக்களுக்கு வந்து சொல்றதுங்க. அவங்க உள்ளடியா அவங்களோட அவங்களோட இதுக்கு இதெல்லாம் இது நிறைய விஷயம் அரசியல்ல வந்து என்ன சொல்றது, வெளியில பார்க்கறதெல்லாம் நம்பக்கூடாதுங்க. புரியுதுங்களா? வெளியில பார்க்குற விஷயத்த நம்பாதீங்க. உள்ளுக்குள்ளார ஒன்று நடக்கும். இப்போ நான் சொன்னதுக்கு அப்புறம் தானே உங்களுக்கு அண்ணாமலை மேட்ரு சாத்தி எடுத்து அடிச்ச விஷயங்கிறது கம்பாரிசன் பண்ணி பார்க்க தெரியுது. அண்ணாமலை பண்ணது பெரிய காமெடி. அதை தாண்டி உங்க தலைவர் திருப்பாச்சிபத்தில் த்ரிஷா நடிச்சுக்குவாங்கல்ல, அது அதோடைய பெரிய காமெடி. தெரிஞ்சே அந்த இதில் சீன் வச்சிருக்கீங்க. காமெடிக்காண்டி வச்சிருக்கீங்களா அப்படி சீரியஸ்காண்டி வச்சிருக்கீங்களா அப்படி? ஏங்க என்னங்க இது? எங்கள் தலைவன் பண்ணுறதுக்கும் அண்ணாமலை பண்ணுறதுக்கும் ரெண்டு காம்பரேஷன் பண்ணாதேங்க. சாட்டை எவன் கையில் வேணுமாலும் இருக்கலாம். புரியுதுங்களா? சாட்டை துறைமுகம்னு பேரே கூட வச்சுக்கலாம். ஆனால் சாட்டையை கையில் எடுத்து ஒருத்தன் பிடிச்சானா அது எம்ஜிஆருக்கு அப்புறம் எங்கள் தலைவன் மட்டும்தான். அப்படி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து சம்பந்தமே இல்லாமல் த்ரிஷா கூட அடிச்சதுன்னு என்னங்க இது? இப்படியெல்லாம் பேசலாமா? ஒரு நாட்டு மக்களை நாசமாக்கிட்டு இருக்கிற அரசியல்வாதிகளை கொலையும் பண்ணுறீங்க, கொள்ளை அடிக்கிறீங்க. என்ன சொல்லிருக்கீங்க? அடிச்சார்ல கொலை பண்றீங்க, கொள்ளை அடிக்கிறீங்கன்னு சொல்லி தானே அடிச்சாரு. ஆமா, அடி வாங்கினவனுங்க இந்த வேலையை பார்க்குறானுங்க. ஓ, அப்போ உங்க தலைவர் எதுவுமே பண்ணல, கொள்ளை அடிக்கல, கொலை பண்ணல. ஏங்க ப்ளீஸுங்க, சும்மா வார்த்தைக்காக கூட இப்படி பேசாதீங்க. புரியுதுங்களா? வேணாம். ஆமாம், சீரியஸாக சொல்கிறேன். வார்த்தை கூட இப்படிலாம் பேசாதீங்க. கொள்ளை அடிக்கல. என்னத்தை யார் எங்கெங்க போய் என்னத்தை கொள்ளடிச்சாரு? எங்கே போய் என்னத்தை? மலேசியா ஆடியோ லான்ச்சர் இப்போ நடந்துச்சுல்ல, ஒரு டிக்கெட் எவ்வளோ சார்? பிளாக்ல விற்றுருக்கீங்க, 60,000 விற்றுருக்கீங்க. அப்போ அதுக்கு பேர் என்ன? 60,000 ரூபாய்க்கு விற்றதுக்கு என் தலைவனுக்கு என்ன சம்பந்தங்கிறேன்? உங்கள் தலைவர் ஆடியோ லான்ச் தானே? ஏங்க ஒரு விஷயங்க, ஒரு படம் எடுக்கிறோம், புரியுதுங்களா? அந்த பெங்களூரில் சொல்கிறீங்க உங்கள் விஜய் படத்துக்கு 2,500 ரூபா டிக்கெட் வேணா காட்டவா?
2000 கொடுத்து வாங்கி வச்சிருக்காங்க பிளாக்ல. ஏங்க ஒரு விஷயங்க, அவன் சந்தோஷத்துக்கு தானே ஏங்க, அவன் சந்தோஷத்துக்கு அவன் செலவு பண்றது. சார் நான் பிளாக்ல விற்க மாட்டேன், பிளாக்ல யாரும் வாங்காதேடா, நான் நேர்மையான அரசியல கொண்டு போக போறேன் அப்படின்னு சொல்ற விஜய் வாயத்தானே சொல்லலாமே. அப்பா தியேட்டர்ல விற்கிற டிக்கெட்டு கரெக்டான விலையை கொடுத்து வாங்குங்க, யாரும் பிளாக்ல விற்க சொல்ல முடியானே. 10,000 15,000 பிளாக்ல விற்கிறது, பிளாக் விற்கிறன்னு பேசிட்டு இருக்கீங்களே. டெய்லி ஒயின் ஷாப்ல நைட்டு 12 மணிக்கு மேல பிளாக்ல தான் விற்கிறாங்க. அதை ஏதாவது பேசுறீங்களா இது வரைக்கும்? அந்த பிளாக் இந்த பிளாக் ஒண்ணுங்கிறீங்களா அப்படி? ஏங்க 10 ரூபாய் வாங்கினாலும் 10 கோடி ரூபாய் வாங்கினாலும் பணம் பணம் தானேங்க. ஆமா, நீங்க அது மாதிரிலாம் இது பண்ணாதீங்க. ஒரு விஷயங்க, ஒரு படத்துல நடிக்கிறோம் அப்படின்னா அது நடிக்கிறது நேர்மை இல்லையே சார் உங்கள்கிட்ட, நேர்மை இல்லைல்ல. பாருங்க, ஒரு விஜய் கூட்டத்துக்கு ஒரு மாடு சிலர் பிளாக்ல 10,000 வித்துருக்கான் இன்னொரு ஆளுக்கு. பாச, வெறும் பாச, பாத்தீங்கன்னா இல்லையா? ஏங்க நீங்க வாங்கல, தகுதி இருக்கிறவன் வாங்குறான்ல, அதை தப்பு இல்லையா? நீங்க என்ன நீதி நேர்மையை பத்தி எங்க தலைவனை பாக்குறதுங்கிறது? ஏங்க கடவுளே எங்க காசு கொடுத்து லைன்ல நின்று பாக்குறாங்க. அப்போ உங்களுக்கு தெரியுமா, சும்மா போய் இது வருஷம் இலவச வருஷம்னா ரொம்ப நேரம் 2 நாளைக்கு நம்மளை வச்சு விடுவாங்க. அதே வந்து 50 ரூபா வருஷம்னா ஒரு நாளில் விடுவாங்க. அதே 100 ரூபா வருஷம் அப்படின்னா 1000 ரூபா 15,000 வருஷம்லாம் இருக்குது. நேராக கொண்டு போய் சாமி பக்கத்துலேயே நம்மளை உட்கார வச்சுருவாங்க. இங்கே கடவுளே காசு வாங்கிட்டு பார்க்குற உலகமாக மாற்றி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல வந்து இவர் நியாயம் பேசுகிறார், நியாயம் அப்படியே. கடவுளும் விஜய் ஒன்றுங்கிறீங்களா இல்லை விஜய் கடவுளாக பார்க்க? ஏங்க எங்கள் தலைவன் கடவுளுங்க எங்களுக்கு, புரியுதுங்க? உங்களுக்கு வேணும்னா இல்லாமல் போகலாம், புரியுதுங்களா? எங்க அதாவது அப்ப கடவுளை வந்து சிபிஐ விசாரிக்குது, கடவுளுங்க இல்ல இப்ப கடவுளை வந்து கடவுள் ஒரு தப்பு பண்ணிட்டாரு, சிபிஐ விசாரிக்குது, உங்களுக்கு கோவம் இல்ல? பொங்கி எழ வேண்டாமா? அழுவுறீங்க வந்தோனா? அழுவுறோமா? ஆமா, வந்தோன்னா அழுதீங்களே. ஏங்க நான் அழுவுங்க, தலைவனோட நிலைமையை நினைச்சு நான் அழுவுங்க. ஆனா தலைவன் என்னைக்காவது ஒரு நாள் அழுது பார்த்துருக்கீங்களா? 41 பேர் செத்தானுங்களே, அதுக்கு ஏதாவது தலைவன் அழுதாரா? காலில் விழுந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு இருக்காரு. எங்க 40 பேர் யாரு பார்த்தா? குடும்பத்தை நீங்க பாத்தீங்களா? கண்ணார நீங்க பாத்தீங்களா? நீங்க நான் கேக்குறது பதில் சொல்லுங்க. நீங்க கண்ணார பாத்தீங்களா? செய்தியா வந்துச்சு, செய்தி வருங்க, செய்தி அவங்க சொல்லிருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்க என் கையை பிடிச்சு கால்ல விழுந்து அழுதாரு விஜய், கால்ல விழுந்து அழுதாரு, மன்னிச்சுக்கோங்க, நான் உங்க வீட்டுக்குள்ள பிள்ளையா இருக்கேன், உங்க அண்ணனா இருக்கேன், உங்க மாமாவா இருக்கேன், உங்க சித்தப்பாவா இருக்கேன், நான் இருக்கிறேன் அப்படின்னு அழுதுருக்காரு. பாதிக்கப்பட்டவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு விஷயங்க, ஒரு விஷயம் நல்லா, அதோட ஒரு ஆன்டி, நான் சொல்றேன் ஒரு ஆன்டி அப்படி இருக்கு, விஜயை பார்த்துட்டு ரீல்ஸ் போட்டிருக்கு. அதாவது குழந்தை செத்தது கூட முக்கியம் கிடையாது, விஜயை பார்த்துட்டேன்னா அது போட்டு ரீல்ஸ் போடுது. அவங்கெல்லாம் சரியான பெற்றோர்களே இதே கிடையாதுங்க. முதல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ 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 நீங்கள் இருக்கீங்க, உங்கள் வீட்டில் இறந்து போனவங்களுக்கு நான் தான் காரணம் அப்படின்னா நான் வந்து உங்கள்கிட்ட பேசுனேன்னா என்னை அடிப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? என்னை அடிக்க தானே செய்வீங்க. நீங்கள் என்கிட்ட அன்பாக நடந்துக்கிறீங்கன்னா, புரியுதுங்களா? எதனால பண்ணது சரிங்கிறீங்களா? அப்படி தப்பு நடந்தது சரிதான் அப்படிங்கிறீங்களா? ஏற்றுக்கிறீங்களா? ஏங்க அதுக்கு மேலே அன்பு வச்சுருக்காங்க. பெத்த குழந்தைக்கு மேலே பெத்த கூட பிறந்த அண்ணன் தம்பி புருஷனெல்லாம் விட அன்பு அதிகமாக யார் மேலே வச்சுருக்கோ, அன்பு அதிகமாக இருந்தால் அவங்க மேலே இருக்க தவறுகளை மறந்துடுவோங்க. தப்பே செய்யாத ஒருத்தங்கிறது அவங்களுக்கு தெரியுதுங்க. பறி கொடுத்து அவங்களே ஓகேன்ட்டாங்க. இவங்க என்ன சிபிஐ வச்சு இன்னமும் இந்த ஓட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியலை. எவன் கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமோ அவன் தானங்க பாதிக்கப்பட்டவன். அவனே எங்களுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்ட்டாங்க. எங்க ஆளுங்க, எங்க வீட்டு பிள்ளைங்க. விஜய் வந்து எங்க வீட்டுல எங்க தம்பி, எங்க வீட்டுல இளவுல தானே பரவாயில்ல, என் தலைவனா ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல வரீங்க. அதானங்க உண்மை, அப்படிதானங்க இருக்கணும். அவர் மேல நம்ம அவ்வளோ அன்பு வச்சிருக்கோம்ல. சும்மா அன்புங்கன்னு வார்த்தையில சொல்லக்கூடாதுங்க. ஆமா, இதெல்லாம் அதாவது பாதிக்கப்பட்டவனே எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா இவனுங்க அரசாங்க. அதாவது இதுல இருந்து சரி, பாதிக்கப்பட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா அப்ப அந்த வழக்கு எடுத்துக்க கூடாதான்னு கேட்கிறேன். வழக்கு எடுக்க கூடாது எந்த விதத்துல நியாயம்? அதாவது எப்படி சார் கம்ப்ளைண்ட்? நீங்க தான் 20 லட்ச ரூபா கொடுத்து லாக் பண்ணி வச்சிருக்கீங்களே. எதை லட்ச ரூபா கொடுத்து? ஏங்க அன்புங்கிறத பணத்தை கொடுத்து வாங்க முடியாது. வாங்கிட்டீங்களே ஏங்க ப்ளீஸுங்க. 20 lakhs கொடுத்துருக்கீங்க. ஏங்க 20 lakhsங்கிறது தலைவன் வேற லெவலில் கொடுப்பாரு. 20 lakhsங்கிறது ஜஸ்ட் லைக் பாக்கெட் மணி. புரியுதுங்களா? அவர்லாம் நினைச்சாருன்னா அவங்களோட ஆயுளுக்கும் அவங்களோட 4 பரம்பரைக்கும் அவருக்கு பார்த்து பாருங்க. சும்மா சாதாரணம் கிடையாது. எங்க தலைவர் மட்டும் 2026 அவர் தான் ஜெயிக்கிறாரு. அந்த குடும்பங்கள்லாம் 41 குடும்பமும்
உண்மையிலே சொல்கிறேன் பாருங்க, அந்த 41 குடும்பங்களும் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து பிரமிச்சு போய் நம்ம வீட்லேயே 4 பேர் செத்துருக்கலாமேன்னு ஒவ்வொரு குடும்பமும் ஏங்கலை. நீங்கள் பாருங்க. ஓ, இப்படி ஒரு நினைப்பு இருக்கா? எல்லாரும் பொறாமப்படுற அளவுக்கு 41 இலை விழுந்தது பத்தாதா உங்களுக்கு? ஏங்க எல்லாரும் பொறாமப்படுற அளவுக்கு அந்த 41 குடும்பங்களோட வீடுகள் எல்லாம் பங்களா டைப், ஹை அண்ட் காரு, லைஃப் ஸ்டைலே வேற லெவல்ல, சார்ட்டர் ஃப்ளைட்டு, நம்ம வந்து வேற லெவல்ல அவங்களுக்கு லைஃப்பை செட்டில் பண்ணுவோம். அப்போ இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் பொறாமப்படுவாங்க பாருங்க, பொறாமப்படுவாங்க. பொறாமையோட உலகங்க அது, பொறாமையோட உலகம் அது. ஒரு வீட்டில் ஒரு இலவை எடுத்துப்பட்டு அதை மறைக்கிறதுக்கு நீங்கள் பணம் கொடுப்பீங்க, தனியாக வீடு கட்டி கொடுப்பீங்க, சார்ட்டர் பிளேட் வாங்கி கொடுப்பீங்க. நம்புற மாதிரியா இருக்கு? ஏங்க பாதிக்கப்பட்டவனுக்கு கொடுக்கணும் இல்லைங்க. ஒரு விஷயங்க, எங்களாலேயே எதுவும் நடக்காத ஒருத்தனுக்கே தலைவர் இப்படி செய்கிறாரு. அவரால் நடந்ததுன்னா எவ்வளோ செய்வார்? சரி, உங்களால் நடக்கலங்கிறீங்க, அப்புறம் ஏன் செஞ்சீங்க? ஏங்க 10 லட்ச ரூபா மு க ஸ்டாலின் கொடுத்தாரா இல்லையா? அரசு சார்பா கொடுத்தாரு. ஒரு இழப்பு ஏற்பட்டுச்சு, அரசு சார்பா நிவாரணம் கொடுத்தாரு. அதே மாதிரி இவரு அரசியல் கட்சி வச்சிருக்காரு, அரசியல் கட்சி சார்பா கொடுத்துருக்காரு. நீங்க தான் தப்பே பண்ணலங்கிறீங்களே. அந்த நடந்த சம்பவத்துக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்ல. ஏங்க நான் அப்புறம் ஏன் சார் 20 லட்ச ரூபா கொடுத்து காலில் விழுந்து அழுவுறீங்க? என்ன காரணம்? எதுக்கு? நீங்க தப்பே பண்ணல, ஓகே. உங்க வீட்டுல நான் ஏன் பிள்ளையா இருக்கேன், உங்க அண்ணனா இருக்கேன், தம்பியா இருக்கேன், ஏன் சொல்றீங்க? எங்க தலைவனுங்க கூட்டிட்டு போகுது வச்சிருக்கிறது ரீசனே என்ன தெரியுமா? இவங்க வர சொல்லி எல்லாம் பேசுறது, புரியுதுங்களா? அந்த மீட்டிங்னு ஒன்று இருக்குல்ல, அது விஜய் அப்படிங்கிற ஒரு பேரால, விஜய்ங்கிற ஒருத்தரால தான் அந்த மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு தான் இந்த சம்பவமும் விஜய்ங்கிற ஒரு பேரால நடந்துச்சு. அப்படிங்கிறதுனால ஒரு இதுக்காக இன்ன வரைக்கும் இவர் பதில் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் புசியாந்து தலைமையில தான் இந்த மீட்டிங் அப்படிங்கிறது மாதிரி நாங்கள் எல்லாம் பர்மிஷன்லாம் வாங்கியிருந்தோம். புசியானந்து மீட்டிங் அவர் நடத்துறாரு, அவர் தான் தலைமை எடுத்து நடத்துறாருங்கிற மாதிரி மீட்டிங்ல இருந்ததுன்னா எங்களுக்கு அந்த இதுக்கு சம்பந்தமே கிடையாது. புரியுதுங்களா? ஏற்கனவே மதியில கோர்த்து விட்டீங்க, எங்களுக்கு இது சம்பந்தம் இல்லை அப்படின்னு புசியானந்த் தான் சொல்லியிருக்காரு. மிஸ் நான் இல்லை மிஸ் அவன் தான் அப்படின்னு சொல்லி. சார் ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்க, 52 கேள்வி, அதை விட்டுருங்க. முதல் 10 கேள்வி இப்போ சிபிஐ கேட்க போறாங்க, அதற்கு விஜய் பதில் சொல்லுவாரா? ஏங்க எல்லா கேள்விக்கும் எங்க தலைவன் பதில் சொல்லுவாருங்க. என்னங்க என்ன கேள்வி? என்ன நான் கேட்குறேன். நிகழ்ச்சி நடைபெறும் நாளில் இறுதி முடிவு யாருடையது? ஏங்க அதுதான் நிர்மல்குமார் தானேங்க. நிர்மல்குமார் தானே இந்த டேட்ல பர்மிஷன் வேணும்னு வாங்கினாப்ல, அதானே இறுதி. அப்புறம் அதுக்கு மேல என்ன இறுதி? இப்போ தலைவருக்கு எதுவும் சம்பந்தம் இல்லை. தலைவருக்கு எதுக்கு இங்க சம்பந்தம்? ஏங்க ஷூட்டிங் டேட் கட்சி தலைவர் தானே இறுதி முடிவு எடுக்கணும். ஐயோ, இப்போ ஷூட்டிங் வைக்கிறாங்க, ஷூட்டிங் வந்து தலைவர்கிட்ட சொல்லிடுவாங்க, தலைவரே இந்த டேட்ல ஷூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த டேட்டுக்கு அவர் வந்துடுறேன் அப்படின்றாரு. அது மாதிரி தான் இவன் நிர்மல்குமார் அந்த டேட்டை லாக் பண்ணியிருக்கா, அந்த டேட்டுக்கு இவர் வந்திருக்காரு, அவ்வளவுதானே. இது யார் மேல தப்பு? நிர்மல்குமார் மேல தானே. அடுத்தது கேள்வி, நிர்மல்குமார் ஏத்துக்குவாரா? ஏங்க இப்படியெல்லாம் கேள்வி கேட்டீங்கன்னா அவன் மாத்தி பேசுறதுக்கு நான் காரணமா இருக்க முடியும். இப்படியெல்லாம் கேள்வி கேட்பாங்க சார் சிபிஐ. அடுத்த ஒரு கேள்வியை பாருங்க, கூட்டம் அதிகமாகிறது இன்று தகவல் வந்த போது நிகழ்ச்சியை தொடர சொன்னது யாரு? கூட்டம் அதிகமா இருக்குன்னு போலீஸ் வந்து வான் பண்ணது இல்ல, அந்த கூட்டத்தை கண்டினியூ பண்ணுங்க, நீ கிட்ட போங்கன்னா தள்ளி போங்கன்னு சொன்னது யாரு? கேள்வி வந்திருக்கு. அது கேட்குற கேள்வி கரெக்டு, ரைட்டுங்களா? அப்போ வந்து இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க, அங்கே போலீஸ்கார ஏசி வந்து புசியானந்துகிட்ட சொல்றாரு, புசியானந்து தான் முன்னால போக சொன்னாரு, தலைவர் போக சொன்னாரா? அந்த வண்டியை முன்னால போக சொன்னது யார்? புசியானந்து தானே. லைட் ஆஃப் பண்ணி போட சொன்னது யார்? புசியானந்தா இல்ல தலைவரா? ஏங்க லைட் ஆஃப் பண்ணி போட சொன்னது யாரு? அந்த வீடியோல பாத்தீங்களா? வெளியில இருக்கிற ஒருத்தன் கத்துறான்ல, தலைவா லைட் ஆன் பண்ணுங்க அப்படின்னு கத்துறான்ல, லைட்டை போட்டு ஆன் பண்ணுங்கன்னு எவன் சொல்றான்? அவன் சொன்னான். என்னங்க கேள்வி மேல இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஒரு கூட்டம் நெருங்குது, ஸோ அந்த நேரத்தில் வந்து கூட்டம் அதிகமாயிட்டே இருக்கு அப்படின்னா அந்த பாதுகாப்பு அதிகாரிகளோட ஏதாவது தொடர்பு இருந்தீங்களா? இருந்தவன் தான் சொன்னதுக்கு அப்புறம் அதை வச்சு போன் எடுக்கலையாங்க, காவல்துறை தரப்பு சொல்லப்பட்டிருக்கு. பல முறை நாங்கள் தொடர்பு கொண்டோம், அவர் எடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி. ஏங்க சிக்னல் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, இதுவெல்லாம் வந்து நெட்வொர்க் காரணங்க, அவனுங்க பண்ண சதி, புரியுதுங்களா? நிறைய மொபைல் ஒரு இடத்துல கூடி இருந்துச்சுன்னா நெட்வொர்க் ப்ராப்ளம் வரும். அப்ப நெட்வொர்க் ப்ராப்ளம் அவன் தானே இதுக்கு காரணம். இந்த பிரச்சனைக்கு காரணம் ஒரு கம்யூனிகேஷனை கட் பண்ணி விட்டது யாருங்க? நெட்வொர்க் காரணம் தானே. அவன் ஏர்செல்லா இல்ல இதா வோடஃபோனா அப்படிங்கிற விஷயத்தை போய் பாருங்களேன். சரி, இன்னொரு கேள்வி, முக்கியமான கேள்வி. கூட்டம் சார் ஏற்பட்டிருக்குல்ல, அந்த இடத்துல பல பேர் இறந்தாங்கல்ல, மயங்கி விழுந்தாங்கல்ல, அந்த நேரத்துல நீங்க எங்கே போனீங்க அப்படின்னு தலைவரை பார்த்து கேட்டா என்ன சொல்லுவீங்க? எஸ்கேப் ஆயிட்டேன், ஜம்ப் ஆயிட்டேன், பயந்து ஓடிட்டேன் அப்படி சொல்லுவீங்களா? ஏங்க உங்களுக்கு ஒரு விஷயம், அதாவது
ஒரு இறந்துட்டான், கீழே விழுந்தவன் செத்துட்டான், அங்க நசுங்கிட்டாங்க. இந்த விஷயம் எப்ப உடனே தெரிஞ்சதுன்னா நாங்க போய் அங்க நின்று பாத்துக்க மாட்டோம். தெரியாமையா ஓடுனீங்க, அவசரமா மீட்டிங் முடிச்சு போனீங்க. ஏங்க சார் இதெல்லாம் சிபிஐ கேக்குறாங்க சார். சொல்றத கேளுங்க. ஆமா சிபிஐ கேட்பானா சும்மா அறிவு இல்லாம கேட்டுட்டு இருக்கிறதா பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? ஒருத்தன் கண்ணுக்கு எப்ப சாவுறான்னா நம்ம நின்று பார்க்க மாட்டோமா? பார்க்கலையே, ஓட்டிங்களே. ஏங்க ஒரு விஷயங்க, அரை மணி நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் அங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுங்கிறதே தெரியும். ஓ இப்ப தெரியாம தான் அவசரமா ஃளைட்டை பிடிச்சு வந்தீங்க. போறதுக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஆக்குறீங்களே, அங்கேயிருந்து வர்றதுக்கு எப்படி சார் 1 ஹவர்ல வந்தீங்க? எனக்கு புரியலையே. நான் சொல்றது புரியல. நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு. 1 ஹவர் சம்பவம் நடந்ததுக்கு தெரியும். திருச்சி ஏர்போர்ட்ல கேள்வி வைக்கிறாங்க சார், நடந்த சம்பவத்துக்கு பதில் சொல்லுங்க. அதை தாங்க சொல்றேன். அங்க நிகழ்ச்சி முடிச்சிட்டு கார்ல கிளம்பியாச்சு. கிளம்பி அரை மணி நேரத்துல தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இறந்துட்டாங்கிறத நடுவழியில கேள்விப்பட்டு தலைவர் அழுதாரு. எங்க அழுதாரு? பைபாஸ் ஓரமா வண்டியை போட்டு அழுதாரா? ஆமாங்க. அப்புறம் வைத்தியம் நிறுத்த அழுதாருங்க. அழுது மற்றவங்க எல்லாம் அந்த சோகத்தாம்பாங்க மற்றவங்க எல்லாம் இறக்கி விட்டுட்டு அவர் தனியா, அதாவது என்ன சொல்றது, அழுதாருன்னா உடனே கண்ணுல அப்படியே தண்ணியை ஊற்றி அழுதாருலாம் கிடையாது. கண்ணீர்லாம் அடக்கி வச்சிருந்தாரு. அப்புறம் யூரின் போயிட்டு தான் அவர் ஏறி போனாரு. அந்த அழுகிற கண்ணீர்லாம் யூரினா போயிடுச்சு. சும்மா இது பண்ணாதீங்க. சரி, உங்களுக்கு தான் தெரியல, கூட அந்த பொதுச் செயலாளர், அதுக்கப்புறம் அந்த தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவஜனா, உங்களுக்குலாம் தெரியாதான்னு கேட்குறேன். கேட்பாங்க, சிபிஐ கேட்பாங்க, கொஸ்டின் வச்சிருக்காங்க. ஏங்க ஒரு விஷயங்க, தெரிஞ்சா அங்கே நிக்க போறோம் இல்லைங்க, தெரியாம இருந்ததுனால தானே அங்கேருந்து கிளம்புனது. எத்தனை நாள் தெரியாம இருந்தீங்க? எத்தனை நாள் சார் தெரியாம இருந்தீங்க? சிபிஐ கேட்குங்க சார், எத்தனை நாள் தெரியாம இருந்தீங்க? நீங்க அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு நீங்க எப்போ போனீங்க? நீங்க போகல, ஓகே, கூட்டம் அதிகமாயிரும், மற்ற நிர்வாகிகள் ஏன் போடணும்னு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? எங்க ஒரு விஷயங்க, எங்க தலைவன் கேட்கிற ஒரு கேள்விக்கு அவங்க பதில் சொல்லிடுவாங்களாங்க. சிபிஐ கேட்கிற ஒரு கேள்வி உங்களை தலைவரால பதில் சொல்ல முடியுமா? இத்தனை கேள்வி சொல்ல முடியுங்க சார், இத்தனை கேள்வி ஒவ்வொரு கேள்விக்கு சொல்ல முடியும். ஓ புரியுதுங்களா? எப்படி தெரியும்? எது ஒண்ணு இல்லைங்க, ஒரு விஷயம், அங்க இத்தனை பேர் செத்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது. நாங்க நிக்கிற வரைக்கும் அப்படி ஒரு சம்பவமே நடக்கல. ஓ ஆனா நாங்க போனதுக்கு அப்புறம் தான் இது நடந்திருக்கு. அப்ப அதை நடத்துனது யாரு? சிபிஐ கேட்பாங்கல்ல, உங்களுக்கு எப்ப இந்த சம்பவம் நடந்திருக்கு, இத்தனை பேர் இறந்திருக்கான்னு எப்ப உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? எங்க கரூர் டு திருச்சி போற வழியில தானங்க அந்த விஷயமே தெரிஞ்சுது. சரி, திரும்பி வர முடியானே, இல்ல கரூர்ல ரூம் போட்டு தங்க முடியானே, பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கணும் அப்படின்னு கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்கன்னு சொல்லுங்க. சாதாரண நடந்தது ஒரு மிகப்பெரிய, ஏங்க ஐயோ ஜல்லிக்கட்டுலையும் இங்க மெரினா பீச்லயும் கூட்டம் கூடி நின்னாங்க. என்ன பண்ணாங்க போலீஸ்காரங்க? உள்ளார பூந்து அடிச்சு தானே எல்லாம் ஓட விட்டாங்க. அது மாதிரி இது மாதிரி நடந்திருக்கும், அதுல ஏன் நம்ம போய் தலையிடணும் அப்படின்னு சொல்லிதாங்க மெட்ராஸ் நம்ம போய் தலையிடணுமா? சார், நடந்தது உங்க கூட்டத்துல, நீங்க பேச ஆரம்பிச்சதுல இருந்து ஒவ்வொருத்தரும் விழுந்து கிடக்குறான். நடந்த சம்பவம் உங்க கூட்டத்துல, இதையும் கேள்வி கேட்பாங்க சிபிஐ. ஏதோ அதிமுக திமுக பாமக கூட்டத்தில் நடக்கல சம்பவம், கேட்பாலும் கேட்க மாட்டா? ஏங்க கொஞ்சமாவது இருக்கா? கூட்டம் வந்தது பேசி முடிச்சோடனே கூட்டம் முடிஞ்சிருச்சுன்னு தானே அர்த்தம். வேங்க தேட்டர்ல படம் போடுறான், 3 மணி நேரம் படம் முடிஞ்சிருச்சுன்னா தேட்டர்ல காலி பண்ணி வெளியில வர வேண்டியதானே. அங்க ஏன் நின்றுட்டு இருந்தங்கிறதுக்கு கொஸ்டின் பண்ணிட்டு இருந்தா இது என்ன விதத்துல நியாயம்? 3 மணி நேரம் நடக்கல சார், பேச ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிருச்சு, 7-8 மணி நேரத்துல தெரிஞ்சு போச்சு. எஸ்கேப் தலைவர். ஏங்க ப்ளீஸுங்க, இது மாதிரிலாம் அவதூறு பரப்பாதீங்க. முதல்ல தலைவர் அவதூறு பரப்பல. சிபிஐ கேட்க வேண்டிய கேள்வியை இன்னைக்கு மீடியா ஊடகம் எடுத்து வச்சிருக்கு. இத்தனை கேள்வி கேட்பாங்க, இதுல முதன்மையான கேள்வி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. ஆமா, சுதந்திரம் பெற்றதுல இருந்து அப்படியே உண்மையை எழுதி தள்ளிட்டானுங்க இந்த மீடியா. ஆமா, அவங்க கேட்கிற கேள்வியெல்லாம் இத்தனை வருஷமா உண்மையை கேட்டுட்டு இருக்காங்களா? அவங்களுக்கு சாதகமானவனுக்கு கேள்வி கேட்பாங்க. முழுக்க அந்த மீடியா வச்சிருந்தானே விஜய்க்கு தேவைப்படுது இன்னைக்கு அரசியலுக்கு, சினிமாவுக்கு. அப்பெல்லாம் உங்க மீடியா வச்சு தேவைப்படாது. ஏங்க அதாவது ஒரு விஷயங்க, அரசியலுக்கு வந்தோன்னே எங்களுக்கு எல்லாருமே எகெயின்ஸ்ட் ஆகிட்டாங்க. மக்களுக்கு நல்லது செய்யலாம் அப்படின்னு எங்கள் தலைவர் அரசியலுக்கு வந்தோடனே, அதுக்கு முன்னால் வரைக்கும் எல்லாரும் ரொம்ப ஒன்றுக்குன்னா இருந்தாங்க. ஆமாம், இவர் அரசியலுக்கு வந்தோடனே எல்லாரும் இதாகிட்டாங்க. ஆமாம், அதிகாரங்கிறது வச்சிருக்க விட மாட்டான், புரியுதுங்களா? ஆல்ரெடி அதிகாரத்தில் இருக்கிறவன் நமக்கு எப்படா கிடைக்குன்னு பார்த்துட்டு இருப்பான். இவ்வளவு பேர் சதியில் எங்காலும் மாட்டிக்கிட்டு ஏடிஎம்கே டிஎம்கேங்கிற ஒரு தமிழ் சூழல்ல, ஒரு திராவிட கட்சியில இடையில ஒரு பிஜேபிக்காரன் மத்தியிலேருந்து இப்போ டேக் ஓவர் பண்ணுறதுக்கு பார்க்குறான். எங்கள் தலைவனை ஒரு பிஜேபிக்காரன் எங்கள் கட்சிக்கு நீ சப்போர்ட் பண்ணி ஆகணுங்கிறது புரியுதுங்களா? இப்போ சிபிஐ போய் என்ன பண்ணுவார்? நீங்கள் சொல்கிறாலாம் கேட்குறேன், இந்த கேஸ் எப்படியா ரிலீஸ் பண்ணுங்க, என் படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லுவாரா? இல்லை, நான் கேட்குறேன், இப்போ என்ன சொல்லுவார் நீங்கள் சொல்லுங்க. அதுதானே செய்யணும். ஓ, அப்போ அரெஸ்ட் ஆயிடுவாரு. ஏங்க நம்மளால வேற எதுவும், அதாவது நமக்கு பாதிப்பு. அங்கமா காலில் விழுந்துருவாரு. அப்படி காலில் விழுந்து பார்த்தான்.
எங்கேயாவது காலில் வந்து தனுஷாவது இந்த அந்த அசுரன் படத்துல காலில் எல்லார் காலையும் விழுவோம். எங்க தலைவன் ஏதாவது ஒருத்தன் காலில் விழுந்தானு இது வரைக்கும் சொல்லுங்க. பாதிக்கப்பட்ட மக்கள் காலில் விழுந்தாரு. எங்க அதான் சொல்றேன். ரூமுக்குள்ள கூட்டி போயிட்டு ஏங்க சொல்றது சொல் கதைய காதா. சரி, இப்ப என்ன சார் பண்ண போறீங்க? இறுதியா நான் கேட்கறேன் சார், இப்ப என்னதான் பண்ண போறீங்க? ஒரு படம் ஜனநாயகன் படம் நிக்குது வெயிட்டிங்ல, 500 கோடி பட்ஜெட் சுவாக. அத பத்தி ஒரு பக்கம் அரசியல், ஒரு பக்கம் சிபிஐ வழக்கு, ஏற்கனவே தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. நீங்க சிபிஐ வழக்க பாப்பீங்களா, படம் ரிலீஸ பாப்பீங்களா, இல்ல தேர்தலுக்காண்டி வேலையை பாப்பீங்களா? ஏதாவது சொல்லுங்க. இன்னும் பூத்து கமிட்டியோட ஆளு போலன்னு சொல்றாங்க. என்ன பண்ணீங்க சொல்லுங்க. நான் நடக்க போற விஷயம் எனக்கு தெரியுங்க. சொல்லுங்க, என்ன பண்ண போறாங்க? எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது என்ன தெரியுமா? அப்படியே தலைவரை கொண்டு போய் திகார் ஜெயில வச்சிருவாங்க அப்படின்னு. எங்க தலைவர் அப்படிலாம் கிடையாது. நேரா அதாவது அமித்ஷா பாத்துருவாரு. ஒரு விஷயம், அமித்ஷா நமக்கு 2 எதிரி இருக்காங்க. அப்ப ஒரு எதிரியை மட்டும் எதிரியா வச்சுக்கிட்டு, அதாவது அரசியல் எதிரியா வச்சுக்கிட்டு கொள்கை எதிரியை இப்ப நீங்க கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாதான் கொள்கையை கட் பண்ணிடுவீங்க. ஏங்க கொள்கைங்கிறது பின்னா நாம ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அரசியல்ல இருக்கணுங்க. அரசியல் இருந்ததுக்கு அப்புறம் தான் கொள்கையை மறுபடியும் நிலைநாட்ட முடியும். முதல்ல அரசியல் எதிரியை வந்து நம்ம இப்போக்கி அவரை தான் எதிர்க்கணும். கொள்கை எதிரியை நம்ம இப்ப பக்கத்து கூடவே நம்ம கொள்கையை தூக்கி பாக்கெட்ல போட்டுக்கணும். எங்க கொள்கை எதிரிங்கிறது பின்னாலங்க. கொள்கைங்கிறது நம்ம ஐயோ இது எப்படி சொல்றது, அரசாங்கத்தோட அதிகாரம் நம்ம கைப்பற்றினதுக்கு அப்புறம் தாங்க கொள்கையை நம்ம நிலைநாட்ட முடியும். புரியுதுங்களா? கொள்கையை ஏத்திட்டதுக்கு அப்புறம் என்ன நிலைநாட்ட போறீங்க, என்ன கொடுக்க போறீங்க? என்னங்க இப்படி எல்லாம் கேக்குறீங்க? என்ன புடுங்க போறோம்னா புரியல. இல்ல சார், இப்ப கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுகங்கிறீங்க. திமுக மட்டும் வச்சுக்குவீங்க, கொள்கை எதிர்த்து பாக்கெட்ல போட்டுக்குவீங்க. அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் எப்படி என்னத்த கொள்கையை நீங்க கடைபிடிக்க போறீங்க? ஏற்கனவே தாவேக்களை என்ன கொள்கை இருக்குன்னு கேக்குறாங்க சார். என்ன கொள்கை சொல்லுங்க, சொல்லி தொலைங்க அப்படிங்கிறாங்களே. நம்ம கிட்ட இது வரைக்கும் கொள்கை இல்லைங்கிறதுலாம் கிடையாது. நம்ம கொள்கையெல்லாம் எடுத்து விட்டுட்டோம்னா அடுத்தவன் நம்ம கொள்கையை சொல்லி காப்பி அடிச்சு அவன் ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. அதனாலதான் இது வரைக்கும் எந்த கொள்கையும் வெளியில சொல்லல. பனையூர் பங்களால பூட்டி வச்சிருக்கீங்க. எங்க உங்களுக்கு வந்து நம்மளோட எல்லா திட்டங்களையும் சொல்லிடக்கூடாதுங்க, மர்மமா வச்சு நடத்தணுங்க. புரியுதுங்களா? இப்போக்கி இவங்க கொள்கை அவங்களோட சேர்ந்து அவங்களோடவே பயணிக்கிறதுக்கு ரெடி ஆகும். அதுல ஒன்றும் தப்பு இல்லையே. புரியுதுங்களா? இந்தியா இருக்கே. இப்போ பிஜேபி சரண்டர் ஆயிடுறேன், ஜனநாயக படத்தை ரிலீஸ் பண்ணுங்க, சிபிஐ வழக்க தள்ளி போடுங்க, எலெக்ஷன் வர வரைக்கும். உங்க புரிதல் தப்புங்க, அப்படியெல்லாம் பேசாதீங்க. என்னத்த சரண்டர் ஆகுறது? தப்பு செஞ்சவங்க தான் சரண்டர் ஆகும். ஒரு நண்பனா கை கோத்து பயணிக்கிறதுல என்ன பிரச்சனை? மோடியும் எங்க தலைவரும் வந்து ஒரு நண்பரா 2 பேரும் கை கோத்து பயணிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்ப கன்ஃபார்ம் பிஜேபியோட கூட்டணி கன்ஃபார்ம். நேரடியோ மறைமுகமா சொல்லிக்க மாட்டோங்க. நேரடியோ மறைமுகமா கூட்டணி எல்லாம் சொல்லக்கூடாதுங்க. கூட்டணின்னு சொன்னா ஏற்கனவே நம்ம அப்புறம் அதெல்லாம் பொத்து வராதுங்க. கூட்டணி நாங்க கூட்டணி தான், ஆனா கூட்டணி இல்ல இருக்கு, ஆனா இல்ல. அதாங்க கூட்டணி தான், ஆனா கூட்டணி இல்ல. புரியுதுங்களா? அப்படிதான் இருக்கணும். அப்ப இதான் லாஸ்ட் சம்மன், லாஸ்டா ஆஜராக போறது. இதோட எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துருவாரு. போய் விஜய் அவர்கள் அமித்ஷா பார்த்துட்டு எங்க தலைவர் கில்லி மாதிரி விளையாண்டுட்டு வருவாப்புல. ஒண்ணு நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறதா நடக்காதுங்க. திரிஷாவை தட்டி தூக்குனது மாதிரி இப்ப அமித்ஷாவை தட்டி தூக்கிட்டு வந்துருவாரு தமிழ்நாட்டுக்கு. அமித்ஷாவை திரிஷாவை என்னங்க இது கில்லி மாதிரி சொன்னீங்க, அப்புறம் கில்லியில திரிஷாவை தூக்கிட்டு வந்தாரு. ஷா போட்டு பேசுற நேரமாங்க இது. ஆமா, திரிஷா அமித்ஷா. ஏங்க ப்ளீஸுங்க, நான் வந்து எங்கள் தலைவனை மோடி லெவலுக்கு ஃபீல் பண்ணிங்கிறது இல்லை, ட்ரம்ப் லெவலுக்கு ஃபீல் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கோம். சும்மா வந்து இப்படி எதுக மோனிக்கு பேசாது. ஐயா மன்னிச்சிருங்க. நன்றி வணக்கம், மன்னிச்சிருங்க. என்னையும் உங்கள்கிட்ட எல்லாம் உட்காந்து பேசுகிறோம்ல, எங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. கண்டிப்பாக சார், புரிதலே இல்லாமல் இருக்கிறப்ப நான் என்னத்தை சொல்கிறது. ஓகே ஆமாம். சிபிஐயில் என்ன நடக்கும், அமித்ஷா போய் பார்ப்பாரு, எல்லா வரைக்கும் சூப்பராக புட்டு வச்சிங்க தலைவர் சார்பா. மிக்க நன்றி சார். நன்றி வணக்கம்.